நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் உங்களோடு. ஆமென். வெல்கம். கௌசல்யா சபை உங்களை வரவேற்கிறது. அல்லேலூயா. ஆமென். கை தட்ட மாட்டீங்களா? உங்களை மருமகளாய் சபை ஏற்றுக்கொள்ளுகிறது, உங்களை ஆஸ்வதிக்கிறது, உங்களுக்காக ஜெபிக்கும். ஆமென். சரி, உட்காரு. போன வாரம் நான் என்ன பேசினேன் ஞாபகம் இருக்கா? நான் போன வாரம் என்ன பேசின ஞாபகம் இருக்கா? எந்த அளவுக்கு ஷார்ப்பா நீங்க மெசேஜ் கேட்குறீங்கன்னு தெரியுதுல்ல? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிறைந்த 7 பேரை பற்றி பேசினேன். என்னெல்லாம் சபையில் நம்ம வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் இருக்குன்னு நான் பேசினேன். ஆமென். சரி, கவனிங்க. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா, சபையோட வளர்ச்சிக்கு எதெல்லாம் இருக்கணும்னு பவுல் எழுதுகிறார்னு பேச போறேன். அல்லேலூயா. சபையோட வளர்ச்சிக்கு பவுல் எதையெல்லாம் வைத்திருக்க வேண்டும் சபையில அப்படின்னு பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஏற்கனவே நான் ஒரு முறை இப்படி பேசினேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சபையை பற்றி சபையோட வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கேன். பேதுருடைய பிரசங்கம் தொடங்கி இன்று வரையிலும் ஸ்தோத்திரம் வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம். ஆமென். புக் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் எல்லாம் எடுங்க. 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய கிரிகள் நிமித்தம் என் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. போன வாரம் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னேன். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் உண்டு. தெசலோனிக்கே சபையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனைகளுக்கு பவுல் எழுதும்போது இப்படி எழுதுறாரு. உங்கள் ஸ்தோத்திரம் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் தயவு செய்து கையெடுத்து கேட்டுக்கிறேன். பவுல் எழுதுறாரு. எல்லாம் என்ன கவனிக்கணும். பவுல் எழுதுறாரு, நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன் தெசலோனிக்கே சபையாரே, உங்களுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். உங்களுக்குள்ளே எப்படி இருங்க? ஆமென் சொல்லுங்க. ஏன் அங்க அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, அங்கே ரோமர்களும் கிரேக்கர்களும் இருந்தார்கள். ரோமர்கள் சட்டத்தை பேசுவார்கள், கிரேக்கர்கள் சட்டத்தில் உள்ள நுணுக்குகளை அறிவார்கள். ஏன்னா கிரேக்கர்கள் அதிகமாக படித்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேக்கர்கள் அதிகமாக படித்தவங்க. ஆனால் ரோமர்கள் கொஞ்சம் அந்த பைபிளை மட்டும் நாட்டோட சட்டத்தை மட்டும் படித்தவங்க, கொஞ்சம் சுயநலமாக நடந்துக்குவாங்க. அதனால் தெசலோனிக்கே பட்டணத்தில் நிறைய கிரேக்கர்கள் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் எப்போவுமே ஒரு விதமான போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் பவுல் மூலமாக எழுதுகிறாரு சபைக்கு, வேண்டிக் கொள்ளுகிறேன்னா நான் கையெடுத்து கும்பிடுறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கு இந்த நாயனசேர் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏற்கனவே ஸ்தோத்திரம் நம்ம பல போராட்டங்கள் ஊடா கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் சபையில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். வீடுகளில் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி, சமுதாயத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி, அரசாங்கத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி, சபையில் ஏற்றம் தாழ்வு மேன்மை குறைவு, பேசுகிறவங்க பேசாதவங்க, தூஷிக்கிறவங்க அவமானப்படுத்துகிறவங்க நிந்திக்கிறவங்க, ஆமென், கண்டுக்காம போகிறவங்க, நீ என்ன நான் என்னன்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் சபையில் இருக்கிற நாமோ எல்லாரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். குறையா பேசுறவங்களோடய சமாதானமா இருக்கணும், நிறைய பேசுறவங்களோட சமாதானமா இருக்கணும். ஆமென். கூடுமானால் சமாதானத்தின் முதல் அடையாளம் அமைதி. இன்னைக்கு நான் என் ஸ்டேட்டஸ்ல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன். ஸ்தோத்திரம். தாழ்மை அப்படின்னா கோபப்படாம இருக்கிறதே தாழ்மை தான். கோபப்படாம இருக்கிறதே. சில பேருக்கு எடுத்தோன்னே என்ன வருங்க? கோபம் வந்துடும். கோபப்படாம இருக்கிறதே தாழ்மை தான். நான் கொஞ்ச நாள யோசிச்சுட்டே இருப்பேன், நான் என்ன செய்யணும் ஊழியத்தில் நிறைய காயங்களை பட்டு வந்ததுனால இப்படி ஒரு தீர்மானத்தை ஒரு 5-6 மாசமா எடுத்துக்கிட்டேன். அமைதியா இருப்போமே. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி இருப்போம்? அமைதியா இருப்போமே. தெய்வ பிள்ளைகளே, வசனத்தை ரொம்ப நல்லா கேளுங்க. சபையில யாரு வந்தாலும் அழுக்குடையவர்கள், சுத்தமுடையவர்கள், பலவினர், பலவான்கள், ஏழைகள், பணக்காரர்கள், நான் ஒரு ஸ்டேட்டஸை வச்சிருக்கேன். நான் எல்லார்கிட்டையும் அவங்க காரியங்களுக்கு தகுந்தது போல சமாதானமாக எடுத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா.
அதனால உங்களுக்கு ஒருவேளை பாஸ்ட் அவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறார், உங்ககிட்ட ஒரு மாதிரி, ஒருவேளை பல விஷயங்கள் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன் கவலை கிடையாதுன்னா, நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விஷயத்துல நான் சரியா இருக்கிறேனா அப்படின்னு தான் நீங்க பார்க்க வேண்டியா இருந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் ஒருவரை பகைத்து ஒருவரை நேசிக்கவோ அல்லது ஒருவரை நேசித்து ஒருவரை பகைக்கவோ முடியாது. ஏன்னா நான் தகப்பனாய் இருக்கிறேன், அவர் தேவனாய் இருக்கிறார், நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால சபைக்கு வருகிற நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள், சமாதானமாயிருங்கள். முதல்ல எப்படி இருக்கணும்? இதுதான் சபையோட வளர்ச்சிக்கு பிரதானமானது. இதுதான் சபையோட வளர்ச்சிக்கு பிரதானம். நான் இந்த விஷயத்துல தோத்து போயிருக்கேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல நிறைய கோவப்பட்டு, ஊழியத்துல எல்லாருமேலேயும் கோவப்பட்டு, உடனே அவங்கள திட்டி சரி செய்ய முயற்சித்து நான் கோவம் வந்து நான் நிறைய தோற்று போனேன். இப்போ நான் நினைக்கிறேன், என்னை போல் நீங்கள் ஆக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறாரே, நீங்கள் எல்லாரும் என்னை போல் ஆக வேண்டும் என்று. அப்படியே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், இந்த ராபோஜனத்தன்று கூடுமானால் யாவரோடும், ஆமென் சொல்லுங்க, சபையில் உள்ள யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அடுத்த வார்த்தை 14வது வசனம். முதல் சமாதானம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. சில பேர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாலும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவங்க எடுக்கிறது தான் பேச்சு, அவங்க ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்களேன். இன்னைக்கு நல்ல ஒரு ஷார்ட் பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாக ஒரு பேப்பர் கொடுங்களேன் என்கிட்ட. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. நம்ம நினச்சிக்கிறோம் சில நேரத்தில் நான் செய்யறது தான் சரி, சில நேரத்தில் ஆமாம் எல்லாரும் ஒழுங்காக இருப்பாங்கன்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்கன்னு. சில நேரத்தில் நானே ஒழுங்கில்லை. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் நானே ஒழுங்கில்லை. அல்லேலூயா. சபையில் எல்லாரும் ஒழுங்காக இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆமாம், அவ்வளோ சொல்லிட்டா. அல்லேலூயா. இது என்ன? ஆமாவா? 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 6 இது? சரி. இப்போ என்ன இது? அது என்ன ஒரே எழுத்த 2 டபுளாக சொல்கிறீங்க? இது 6ஆ 9ஆ? இல்லை, நான் இது 6 தான் எழுதுனேன். நான் எழுதும்போது எப்படி தான் எழுதுனேன்? 6ஆ தான் எழுதுனேன். நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்க? ஆமாம், நீங்கள் உங்கள் சாதகமாக இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்றதுன்னா உங்க பார்வையில் நீங்க சொல்றது. நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறது. 6னா 6 தான். அதுவே 9னா ஒரே எழுத்தை நீங்க 6ன்னு சொல்றீங்க, அதே எழுத்தை 9ன்னு சொல்றீங்க. அப்படி எப்படி நீங்க சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில நேரத்துல நம்ம யோசிக்கிறது கூட தவறாய் போய்விடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்துல நாம யோசிக்கிறது கூட தவறாய் போய்விடும். ஆனால் தேவ சித்தம் ஒரு நாளும் மாறவே. தேவ சித்தம் ஆமென். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்றதெல்லாம் சரி. உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லியிருக்கேன், நான் சொல்றதெல்லாம் சரி நீங்க ஏத்துக்காதீங்க. ரீட் த பைபிள். பைபிள் படிங்க. பைபிள் படிச்சு அதை நான் சொல்றது சரியா இருந்தா ஏத்துக்குங்க. ஆமென். அப்போ முதல்ல சமாதானமா இருங்க. 2வது புத்தி சொல்லுங்க. 2வது ஒருவரை ஒருவர் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காட்டியும் சரி. ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல இயேசுநாதர் கூட நிறைய பேருக்கு புத்தி சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? பைபிள் தெரிஞ்சவங்களே ஏத்துக்கல, ஆசாரியர்களும் ஏத்துக்கல, சதுசேயர் ஏத்துக்கல, பரிசேயர் ஏத்துக்கல. இவர்களே ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொல்ற புத்தியை ஏத்துக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. 2வது. 3வது ஒரு வசனம் அதிலேயே பாருங்க. திடனற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லாரையுமே என்ன பண்ணுங்க? தேற்றுங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களால முடியும்னு சொல்லுங்க. கவனிங்க, உங்களால முடியும். தேற்றுங்கள்னா என்னன்னா, திடனற்றவர்கள், எதையுமே செய்ய தகுதியற்றவர்களை நீங்கள் செய்ய முடியும்னு நினைங்க. அல்லேலூயா. தேற்றுங்கள். ஒவ்வொருத்தரும் தேற்றுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. திருப்பூர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு.
அங்கே ஒரு பையன் இப்படி சாட்சி சொன்னானா. அந்த பையன் சில வருஷங்களுக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த பையன். இந்த பையன் எப்படி சொன்னானா, நான் இன்னைக்கு தரமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கராக அந்த சபைக்கு போயிருக்கான். அந்த சர்ச் பேர் வந்து சாலோம் சர்ச். அந்த சபைக்கு போகும்போது அந்த பாஸ்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு என்னுடைய பாஸ்டருக்கு அவங்க ஃப்ரெண்டு. நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது யாருன்னா பாஸ்ட் எலியா. அவர் ஆந்திராவில் இருக்காரு. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு முறை அவர் நான் சரியாக பிரசங்கம் பண்ணலைன்னு சொல்லி அடிச்சுட்டாரு. அன்னைக்கு நான் வைராக்கியப்பட்டேன். ஏன் இவர் என்னை அடிக்கிறாருன்னு சொல்லி கோவப்பட்டேன். கோவப்படுறதுக்கு அப்புறம் இப்போ நான் யோசிக்கிறேன், அன்றைக்கு என்னை அடித்தது ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் நான் நல்ல பிரசங்கிக்க தொடங்கினேன். இன்னைக்கு நான் ஒரு கன்வென்ஷன் அவனை நான் மறந்துட்டு இருந்தேன். அவனை நான் யாருன்னே தெரியாமல் இருந்தேன். தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் அவனால் முடியாதுங்கிற விஷயத்தை கூட கடுமையான குணத்தோடு சேர்த்து அவனை தேய்ச்சுவது அவசியமாக இருக்கிறது. உன்னால் முடியும்னு தேய்ச்சுங்க. எனக்கு என்ன, சபைக்கு யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, நான் வரேன், நான் வரேன் உட்கார்றேன் சேரில், ஜோம் பண்ணுறேன், போகிறேன். அப்படி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இங்கே செய்கிற ஊழியத்தை விட நீங்கள் இங்கே செய்கிற ஊழியம் ரொம்ப பெருசு. சொல்லுங்கள் எல்லாரும், நான் இங்கே செய்கிற ஊழியத்தை விட நீங்கள் இங்கே செய்கிற ஊழியம் ரொம்ப பெருசு. ஆமென் சொல்லுங்க. தேய்ச்சுங்கள். அப்புறம் 1 சமாதானமாயிருங்கள், 2 புத்தி சொல்லுங்கள், 3 தேய்ச்சுங்கள், பலவினரை 4 தாங்குங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தாங்குங்க. ஆமென். தாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுதான் அவங்கள தாங்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். சபையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணத்தோடு இருப்பாங்க. அவங்கள தாங்குங்க. பரவாயில்ல, நான் ஏன் செய்யணும்? அப்படி இல்லை. ஆமாம், கர்த்தனை தாங்குவதற்காகவே அனுப்பினார். அல்லேலூயா. நான் ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன்னு சொல்லி எரேமியால வாசிக்கிறோமே. கர்த்தர் இப்படி நான் ஏன் தாங்கணும்? நீ வேணா வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண அவனை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லியிருந்தா சிலுவையின் மேன்மை நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அவர் நம்மை தாங்கினார். அல்லேலூயா. யாரையும் நம்ம வசை சொற்களாலோ அல்லது முகபாவனையினாலோ தாக்கிவிடக்கூடாது. சுபாவத்தினாலோ தாக்கிவிடக்கூடாது. சபைக்கு வரும்போது ஒருவர் பேரில் ஆமென் ஸ்தோத்திரம் பலவீனம் உண்டானால் அவர்களை தாங்குங்கள். அவங்களை என்ன பண்ணுங்க? எங்கள் சபையில் தாங்குனாங்க. உண்மையாக சொல்லணும்னா எங்கள் சபையில் நான் வேலை செய்யும்போது மற்ற விசுவாசிகள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப தேய்ச்சி தாங்குவாங்க. உன்னால் முடியும் தம்பி, நீ நல்ல ஜெபம் பண்ணுற, நீ நல்லா பைபிள் படிக்கிற, நீ நல்லா பண்ணுன்னு தாங்குனாங்க. அதனால தான் நான் நிற்க முடிந்தது. சபையில் ஒருவரை ஒருவர் நாம் ஸ்தோத்திரம் முதல்ல சொன்ன தேய்ச்சுங்கள் அப்படின்னு, 2வது தாங்குனாதான் சபை வளரும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்வது கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கவே இருக்காது. என்ன வந்தாலும் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். என்ன வந்தாலும் ஆமென். முதலாவது சமாதானமாயிருங்கள், புத்தி சொல்லுங்கள். எல்லாரும் தான் சொல்லுங்களேன். என்ன? தேய்ச்சுங்கள், தாங்குங்கள். அப்புறம் சாந்தமாயிருங்கள். நான் இப்பதான் இந்த வசனத்துக்கே வந்திருக்கேன். எத்தனாவது? 5வது சொன்னேன் இல்லையா? நான் இப்பதான் இந்த வசனத்துக்கே வந்திருக்கேன். சாந்தமா இருக்கு எல்லாரிடத்திலும். ஆமென். 20 வருஷம் துப்புனவங்களை எனக்கு தெரியும். சொல்லுங்க, துப்புனவங்களை எனக்கு தெரியும். என்ன சரியில்லைன்னு சொன்னவங்களை எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பரவாயில்ல. ஆனாலும் நாம் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறபடியால், நம்முடைய சபை தரிசனம் உள்ள சபையா இருக்கிறபடியால் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம்னா என்ன? நீடிய சாந்தம்னா என்ன? ரொம்ப ரொம்ப பொறுமைனா என்ன? ஓ, கோவப்படாமல் இருக்கிறது. அப்புறம் நீடிய சாந்தம்னா என்ன தெரியுமா? பொறுமை வேறு, கோவப்படாமல் இருப்பது வேறு. கோபம் வரக்கூடாதெல்லாம் பைபிள் எங்கேயுமே சொல்லலை. பொறுமை இருக்கணும். நீடிய சாந்தம்னா நமக்கு விரோதமாக சில காரியம் நடக்கும். நமக்கு விரோதமாக சில காரியம் ஆனாலும் ஒரு காலம் கர்த்தர் என்னை ஸ்தோத்திரம் என்னுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டியதை ஒரு காலம் கர்த்தர் பறிக்கவே மாட்டார். எனவே அவர் சமூகத்தில் காத்திருப்பது நீடிய சாந்தம். அல்லேலூயா. நீடிய சாந்தம் தான். ஆமென் சொல்லுங்க.
நீடிய சாந்தம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் ஊழியம் செய்யும்போது வெள்ளிக்கிழமை நாளில் தான் நான் பாஸ்டர். செவ்வாய்க்கிழமை ஒரு திங்கக்கிழமை ஒரு பாஸ்டர், செவ்வாய்க்கிழமை ஒரு பாஸ்டர், புதன்கிழமை, வியாழக்கிழமை, அப்படி லைனாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாஸ்டர் இருப்பாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை நான் தான் பாஸ்டர். வெள்ளிக்கிழமை நிறைய பேர் உபவாச ஜபத்துக்கு வருவாங்க, நிறைய கூட்டம் வரும், கொஞ்சம் காணிக்கை கிடைக்கும், பர்சனலாக ஒரு 500 1000 கொடுப்பாங்க. அப்போ எனக்கு திங்கக்கிழமை வந்து வியாழக்கிழமை வரை இருக்கிற பாஸ்ட்டுங்கெல்லாம் சீனியர் பாஸ்ட்டுங்க, ரொம்ப நல்ல மேரேஜ் ஆகி ரொம்ப சீனியர், நான் ரொம்ப சின்ன பையன். இப்போது அம்மா தான் அன்னைக்கு மெசேஜ், வெள்ளிக்கிழமை பாஸ்ட் அம்மா தான் மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ அம்மா வந்து அவங்க நான் பாடி ஒர்ஷிப் பண்ணும்போது அவங்க இறங்கி வருவாங்க. சில நேரத்தில் அவங்க டயர்டாக இருப்பாங்க, வெளியெல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து. அப்போ சொல்லுவாங்கப்பா நீயே பேசி இது பிரசங்கத்தை அப்படி சொல்லுவாங்க. நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். அப்போ நிறைய பாஸ்ட் அம்மா கிட்ட போய் என்னை பற்றி பாஸ்ட்டு இந்த பையன் வெள்ளிக்கிழமை நடத்துகிறான், ரொம்ப சின்ன பையன், அவனெல்லாம் பலிபீடத்தில் ஏற்றுறதா, அவனுக்கு அபிஷேகம் இருக்கா, அவனுக்கு வரம் இருக்கா, அவனுக்கு கிருபை இருக்கா, அவனுக்கு என்னத்த இருக்குன்னு சொல்லி சபையில் உள்ள மூப்பர்களும் எனக்கு முன்னாடி உள்ள சீனியர் பாஸ்டர்களும் நிறைய சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொன்னாங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு காலமும் என்னுடைய தாயார் என்னுடைய பொறுப்பை எடுக்கவே இல்லை. நான் எனக்கு கொடுத்த ஊழியம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. நானா ஊழியத்தை துவங்கும் போது சொன்னம்மா, நான் அப்போ கூட அவங்க சொன்னாங்கப்பா நீ வெளியே ஊழியத்துக்கு போனா கூட வெள்ளிக்கிழமை மட்டும் இங்க வந்துருப்பா. நான் சொல்றேங்க, ஆனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சாந்தம் நம்மை ஜெயித்து கொண்டே இருக்க. அது எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும். சபையில் உள்ளவங்க நம்ம ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 5 நீடிய சாந்தம். ஆமென். கரெக்டா நான் சொன்னது? 6வது 15வது வசனம் வாசிங்க. ஒருவனும் சபையோட வளர்ச்சிக்கு முக்கியமானது, ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். சபையில நீ என்ன அப்படி பேசிட்டியா, நானும் பேசுவேன். நீ என்ன சொல்லிட்டியா, நானும் சொல்லுவேன். நீ எனக்கு விரோதமா நடந்துட்டியா, நானும் நடப்பேன். தீமைக்கு தீமை செய்யவே ஆமென் சொல்லுங்க கூடாது. ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஆமென். தொடர்ந்து சபையோட வளர்ச்சியை பத்தி தான் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கேட்க போறோம். ஏன்னா சபையை தேவன் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாம தீமைய நன்மையினால வெல்லு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தீமை செய்யறானா நீங்க போய் என்ன பண்ணாதீங்க, தீமை செய்யாதீங்க. ஒருத்தர் நமக்கு விரோதமா பேசுறாங்க, நீங்க போய் என்ன பண்ணாதீங்க, விரோதமா பேசாதீங்க, கசப்பை கொட்டாதீங்க. அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு சபையிலே நன்மை செய்யுங்கள். ஆமென். அப்பொழுதுதான் சபையோட வளர்ச்சி ரொம்ப மேன்மையா இருக்கும். அப்பதான் உங்களால சபை வளரும், அப்பதான் உங்க குடும்பத்தால ஊழியம் வளரும். உங்களை பத்தி வெளியே போய் சாட்சி சொல்லுவாங்க. எங்க சபைக்கு வந்து பாருங்க, அன்னைக்கு அந்த பிரதரை நான் திட்டேன், அந்த சிஸ்டர் நான் திட்டேன், அந்த அண்ணனை நான் திட்டேன். ஆனா அவங்க என்ன ரொம்ப அன்பா நேசிச்சு நான் செஞ்ச தவறு எங்கிட்ட திரும்ப அன்பா பேசினாங்க. அதனால் என்னுடைய உள்ள மாறியதுன்னு உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்லுவார்கள். கை தட்ட மாட்டீங்க நீங்களா? அல்லேலூயா. 6வது நீடிய சாந்தமாயிருங்கள். எப்படி இருங்க? சாந்தம் என்பது கலாத்தியர்ல வர ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று. கலாத்தியர்ல வர ஆவிக்குரிய கனிகளில் ஆமென் சொல்லுங்க. கலாத்தியர் ஆவிக்குரிய அந்த நீடிய சாந்தம் ஆண்டவர்கிட்ட கத்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்காரு. எல்லாம் என்ன கவனிங்க. சிலுவையில் இருக்காரு. சிலுவையில் இருக்கும்போது இந்த அவர் தாகமா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு என்னவா இருக்கு? கூடவே இருந்து அற்புதங்களை பெற்றார்களே அவர்கள் அவருக்கு கசப்பான தண்ணீரை கொடுத்தார்கள். கசப்பான தண்ணீரை கொடுத்தார்கள். ஆனா அவரு அதை பார்த்துட்டு அமைதியாயிட்டார். அப்புறம் சொல்றாரு, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்படிதான் இருக்கணுங்க. நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது தாகமா இருக்குன்னு கத்துறார். தண்ணி கொடுன்னு கேட்டா கசப்பு கொடுக்குறான். அதுல கூட அவர் நீடிய பொறுமையா இருந்து தீமைக்கு தீமை அவர் நினைச்சா அழிச்சிட்டுக்கலாம். அவர் நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்துவின் ஊழியம் பல ஸ்தாபனத்தின் பெயரால சக்சஸா நடக்கிறதுக்கு அந்த சிலுவையில் அவர் செய்த நன்மை. ஆமென் சொல்லுங்க.
ஆமாம். ஸ்தோத்திரம். 6வது, தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஆமென். 7வது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். என்னைக்குமே நம்ம தீமை, என்னால என்ன நல்லது நடக்கும்னு யோசிங்க. சபைக்கும் சரி, சபைக்கு வரவங்களுக்கும் சரி, எனக்கு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, என்னால என்ன நல்லது நடக்கும்னு யோசிங்க. அதனால உங்களுக்கு சாட்சி பெருகும், அதனால சபை ஊழியம் பெருகும், அதனால நீங்கள் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7வது சொல்லிட்டேன். 8வது 16வது வசனம், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பவுமே எப்படி இருங்க? ஆமென். எப்பவுமே எப்பவுமே சபைக்கு வந்தா எப்படி இருக்கணும்? ஆமென். சில மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கிறது இல்லை, சந்தோஷமா இருக்கிறது இல்லை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நானும் பிரதர் ரகுபதி அவங்களும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே சொல்றாரு அந்த பிரதர், எங்க வீட்டில் கொஞ்சம் உப்புமா இருக்கு, அது முந்தநேத்துக்கு செஞ்சோம். எப்போ செஞ்சோம்? முந்தநேத்துக்கு செஞ்சோம். அதை நீங்க சாப்பிட மாட்டீங்க. அது யார் நாங்கள் சாப்பாடே கேட்கல, நானும் ஒரு ஜபத்துக்கு போயிருக்கிறோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்? உடனே ரகுபதி உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு ஆர்டர் பண்ணார். சாப்பாடு ஆர்டர் பண்ணோடனே சாப்பாடு வந்துருச்சு. அவர் சொன்னார், தான் நீங்கள் சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் நான் திரும்ப ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், நான் ஒரு பாட்டு பாடினேன். என்ன பண்ண, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரேன்னு பாட்டு பாடினேன். அப்போ இவர் கீழே உட்கார்ந்து, இவனை எதுக்கு இவர் பாட வைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அதே இடத்துல நான் நின்று பாடுறேன். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டத்தின் உபத்திரவத்தின் கோயில் இருக்கார். நான் சொல்கிறேன், எப்பொழுதும் ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வசனம் ஒரு நாளும் கைவிடாது. இந்த பைபிள் இருக்கிற வசனம் ஒரு நாள் உங்களை கைவிட்டுறாரு. மனுஷன் கைவிட்டுருவாங்க, கூட இருந்து வெளியே போகலாம், வெளியே இருக்கிறவங்க கூட வரலாம், அல்ல சத்துருக்கலாம், ஸ்தோத்திர கிரியை செய்யலாம், பக்கத்தில் உள்ளவங்க மாறலாம். ஆனா நீங்களும் நானும் சபைக்கு வந்தா சந்தோஷமா, நடிப்பில்லாத சந்தோஷம், கபடு இல்லாத சந்தோஷம். பிலிப்பியர் 4:4 சொல்லுது பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் சந்தோஷமாயிருங்கன்னு மறுபடியும் சொல்றேன். எப்பவுமே சந்தோஷம், எப்பவுமே ஆமென் சொல்லுங்க. தீமையானாலும் நன்மையானாலும், நம்மளை இழிவா பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும், ஆமென், நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. 9வது 17வது வசனம் வாசிங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே என்ன பண்ணுங்க? இடைவிடாம. எப்போ? இடைவிடாம. சொல்லுங்க, இடைவிடாமல். அல்லேலூயா. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, உங்க வீடுகளில் உட்காருங்க. உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்காக, நிந்திக்கிறவங்களுக்காக, சபையோட ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. எப்பவும் இடைவிடாமல். ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்பெல்லாம் ஸ்தோத்திர ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நாம் செய்கிறதை, ஜனங்கள் செய்கிறதை, மற்றவர்கள் செய்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. 10வது. ஆமென். எல்லாவற்றிலையும் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நம்முடைய சபையில் ஒரு சபை பிரிஞ்சது. அப்போ பிரிஞ்சு போகும்போது ஒரு குறிப்பிட்ட சகோதரி அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னை இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் இனிமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, இனிமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த பிரதர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அவங்க மனைவி சொல்றது பார்த்துட்டே இருந்தார். நான் துக்கத்தோடு எழுந்து வந்துட்டேன். சில நாட்கள் கழித்து அதே இடத்துல ஊழியத்தை தொடங்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அந்த ஊழியத்தை தொடங்கும் போது அவங்க தான் சபைக்கு வந்தாங்க. அல்லேலூயா. அவங்க தான்
சபைக்கு வந்தாங்க. ஏன் சபைக்கு வந்தாங்க தெரியுமா? அவங்க என்ன வராதீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்காகவும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அதுக்காகவும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் மேல கோவப்பட்டாங்க, அதுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10ஆவதா 11ஆவதா? 10ஆவது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள். இப்படிலாம் நீங்க செஞ்சாதான் நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கீங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி எல்லாம் இருந்தாதான் நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. இல்லைன்னா நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றல, மேல இருக்கிறத நீங்க எதையும் செய்யல, நீங்க தேவ சித்தத்தை ஒரு கால் நிறைவேற்றல. தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்றணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் இது எல்லாம் நீங்க செய்தாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது எத்தனை காரியம் சொன்னேன்? இந்த 10 காரியத்தை நீங்க நிறைவேற்றும் போது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்றேன். உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? இந்த 10 காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? அடுத்த வசனம் வாசிங்க. ஆவி இதை செய்யலைன்னா நீங்க ஆவி அவிச்சிருவீங்க. சஞ்சலப்பட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு வேதனைப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவித்து போடாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியை அவிச்சு போடாதீங்க. ஆவியை அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த ஆவி என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஆமென், சபையில ஆவி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் சபை வளரும். நீங்க ஆவியில எரியணும். நீங்க ஆவியில ஆமென். எரிச்சல் என்பது உலகத்தார் மேல் அல்ல, சபையில் உள்ள மக்கள் மேல் அல்ல, அல்லது ஸ்தோத்திர மற்றவர்கள் மேல் அல்ல. ஆமென். நாம் எப்பொழுதும் வசனத்தின்படி சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவிக்குள் அவித்து போடாமல் எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். வசனத்தை பேசும்போது இவர் என்னத்த பேசுறது, எத்தனையோ முறை கேட்டுட்டேன். ஆமென். இந்த வசனத்தின் மூலமா தான் கர்த்தரை கூட பேசணுமா என்ன? ஆமென். இவர் தான் பேசணுமா என்ன? எனக்கு தெரியாதா? அப்படி வசனத்தை பேசும்போது, பலிபீடத்துல பேசும்போது அற்பமா எண்ணாதீங்க. அதை மற்றவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஊழியக்காரங்கள அவன் பேசினாருன்னு அற்பமா எண்ணாம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது சபை வளரும். அல்லேலூயா. ஆனா எனக்கு தான் பேசினாரு, நமக்கு தான் பேசுறாரு, உனக்கு தான் பேசுறாரு, வேணும்னு தான் பேசுறாருன்னு நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு தான் ஸ்தோத்திரம் ஆபத்தும் ஆசீர்வாதம் இல்லாத முடியுமே தவிர ஒரு காலம் ஸ்தோத்திரம் மேன்மையடைய முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாங்க, அற்பமா எண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஆமென். கர்த்தர் எனக்கு பேசினார், எனக்காகவே பேசினார். அல்லேலூயா. அப்படின்னு நினைங்க. ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுங்க? நலமானதை பிடிச்சுக்கங்க. எல்லாத்தையும் பாருங்க, நலமானதை பிடிச்சுக்கங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஃபெல்லோஷிப் வேறு. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. ஆமென். ஒரு முறை நான் ஒரு ஸ்தாபனத்தோட இணைஞ்சேன். அப்போ நான் ஒரு ஸ்தாபனத்தோட இணையும் போது என்னுடைய தாய் என்னை அழைச்சி இப்படி சொன்னாங்கப்பா, நீ யாரு கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, ஆனால் ஃபெல்லோஷிப் என் கூட வச்சுக்கோ. ஊழியம் என்பது அப்படித்தான். நீ ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட வேணாலும் வச்சுக்கோ, தவறு இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஷிப் அழித்து போடாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஆனால் ஃபெல்லோஷிப் என்பது அப்படி இல்லை. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அங்கே தான் இருப்பது தான் ஃபெல்லோஷிப். ஃபெல்லோஷிப் குடும்பம். ஃபெல்லோஷிப் என்பது உடன்படிக்கை. ஃபெல்லோஷிப் என்பது தீர்மானம். ஆமென். அல்லேலூயா. ஃபெல்லோஷிப்ல உண்மையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நலமானதை பிடிச்சுக்கங்க. நலமானதை பிடிச்சுக்கங்க. கிறிஸ்துவுக்காக வளர்ந்துட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்களாம் கேட்குறீங்க நான் நினைக்கிறேன். ஆமென். வசனத்தை பேசும்போது என்ன கவனிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற. ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக கிரியை செய்து கொண்டே இருங்கள். இதை நீங்கள் செய்யும்போது 10 செய்யும்போது இது உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. இது கிரியை செய்யும்போது
நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். கடைசியா 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பாருங்க எப்படி இருக்கணுமா? சபையில பல குற்றமுடையவர்கள் வருவாங்க. கவனிங்க எல்லாரும், என்ன சபையில பல குற்றமுடையவர்கள் வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா மேலக்கத்தெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை அவருடைய வருகையில குற்றமற்றதாய் அவரே காப்பார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்றேன், அவர் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை நான் உண்மையா செய்றேன், அவர் எனக்கு செய்ய வேண்டியதை நான் எப்படியாச்சும் பரலோகம் போகணும். அப்படித்தானே? அதுக்கு நீங்க குற்றமற்றவங்களா இருக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்களை சபைக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அப்படியே செய்வார். நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அப்படியே செய்வார். நீங்க எந்த சிந்தனையில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே செய்வார். நீங்கள் உங்கள் சிந்தனையில உங்களை குறித்து, சபையை குறித்து எதை யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. மேல 10 செய்யுங்க, மீதி 5 கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பற்றி எரிய தொடங்குவீங்க, வசனங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்குவீங்க. ஆமை நலமானது பிடிக்க தொடங்குவீங்க, கர்த்தருக்காக ஓட தொடங்குவீங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா, உங்கள் ஆவி, உங்கள் சரீரம் தேவ சமூகத்துல குற்றமற்றதா இருக்கும். அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்தவர். இந்த நாயகர் சபையில் உங்களை அழைத்தவர். மற்றவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல நம்ம சபையை பார்த்து, ஆமே நான் ஏறக்குறைய 20 வருஷமா 19 வருஷமா கேட்டுக்கிற ஒரு சத்தத்தை இப்பவும் கேட்டுக்கிறேன். எப்படி இவ்வளோ நாள் அந்த சபையில் இருக்கீங்க? எப்படி இவ்வளோ நாள் அவரோடு இருக்கீங்க? நிச்சயமா என்னோடு கூட, இந்த ஊழியத்தோடு கூட நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியது சத்தியத்திற்காக, வசனத்திற்காக மாத்திரமே அல்லாமல் வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமே, நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த ஊழியத்தோடு, இந்த சபையோடு இருக்கும்போது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருந்து உங்களுக்கு அப்படியே தருவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அப்படியே தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு வரல. வராதவங்களை கர்த்தர் கேட்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வராதவங்களை கர்த்தர் கேட்கட்டும். தகப்பனே உம்பீடத்தில் என்னை படைக்கிறேன். ராஜனே உம்பீடத்தில் என்னை படைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்சம் நல்ல கேப் விட்டு ஆமென் உட்காருங்க. தகப்பனே உங்க பீடத்தில் என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. உங்க பீடத்தில் என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பீடத்தில் என்னை படைக்கிறேன் அப்பா. தகப்பனே உங்க பீடத்தில் என்னை படைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சமூகத்தை படைக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். என்னை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். நான் சரியாக இருக்கிறேனா என்பதை நான் ஆராய்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேனான்னு சொல்லி ஆண்டவரே நான் ஆராய்ச்சி செய்து கொள்ளுகிறேன் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னாலே சபை நாளுக்கு நாள் வளரணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தால சபை நாளுக்கு நாள் வளரணும் ஆண்டவரே. எல்லாரும் கையில உயர்த்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தால எங்களால நாளுக்கு நாள் சபை வளரணும். இந்த 10 காரியத்தை நான் செய்து முடிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த 10 காரியத்தை நான் செய்ய எனக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த 10 காரியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரத்தாலே பலிபீடத்தினை படைக்கிறேன். பலிபீடத்தினை படைக்கிறேன் ஆண்டவரே. அப்பத்துக்காக ரசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நாம் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட தேவன் எங்களை
நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட கூட ஆதரவு செய்யுங்க, எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவர் அப்பா வச்சிருக்கிற ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ரசத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரத்தமாக உடைய சரீரமாக மாற்ற முடியாது நான் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யணும் உடைய கிருபைக்காக நன்றி. எல்லாருடைய கர்த்தருக்கு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் சொல்வதை கேட்டார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மை தகுதிப்படுத்தினார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். காண்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி ஆமென் பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது என்றார். ஆமென். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆவியானவர் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரத்தையும் பரலோகத்திலிருந்து ஆமென் நமக்கு நிழலாய் தந்திருக்கிறார். ஒரு நாள் நிஜமாய் தரப்போகிறார். கர்த்தர் செய்தபடியால ஆமென். நம்ம எழுந்திருக்கலாம். நாம் சொல்லுகிற அதே ஜெபத்தை அப்படியே திரும்ப சொல்லுங்க. கையை உயர்த்தி
பரலோக பிதாவே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். என்னை திருச்சித்தம் போல நடத்துவீராக. தகப்பனே, இந்த பூமியில் நன்மைகளையும் சமுதாயத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சியாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சபையிலே உம்முடைய ஊழியக்காரருக்கும் பேசுகிற வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து சாட்சியாய் நடக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் வருமானத்திலே காணிக்கையிலும் தசமபாகத்திலும் நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நான் சபையிலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டு வர உதவி செய்வீராக. என் சபை என்னால் நிரப்பப்படுவதாக. என் சபை என்னால் வளருவதாக.